தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்துறாங்க. 76 கல் குவாரிகளை ட்ரோன் மூலம் ஆய்வு. இவர் சாப்பிடக்கூடிய அரிசி என்னைக்கு தயார் பண்ணது என்ற ப்ரூஃப் இருக்கா? யார் செக் பண்ணது? ஒரு அரசு தவறு செய்யும் போது விமர்சனம் பண்ணுவது போல ஒரு அரசு நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டணும். அந்த அடிப்படையில் டாக்டர் டி.கே. பிரபு கனிம வளத்துறை அமைச்சர், அவருடைய செயல் பாராட்டுக்குரியது. அவர் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராம எந்த நேரமும் ரைடு விட்டுக்கிட்டே இருக்காரு. 76 கல்குவாரிகளை ட்ரோன் மூலியமாக ஆய்வு செஞ்சு எந்தெந்த மைன்ஸ் எந்தெந்த மினரல்ஸ் பர்மிஷன் இல்லாம இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத லிஸ்ட் எடுத்து மொத்தம் 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூடி இருக்கிறார். எட்டு வருஷமா ரினிவல் பண்ணாம பல கல்குவாரிகள் கிரானைட்டை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. பொதுவாக இந்த கல்குவாரிகளுடைய கான்ட்ராக்டருங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கட்சிக்கும் சுமூகமா போய் அவங்க டெண்டர் எடுக்கிறதும் அந்த பிசினஸ் உடைய மோட்டிவ்ல தான் செயல்படுவாங்க. இந்த டி.கே. பிரபுன்ற அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட் ரைட் பண்றாரு. தென்காசியிலேருந்து கேரளா போகக்கூடிய எல்லா செக் போஸ்டுகளையும் இவர் நேரடியாக போய் அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் செக் பண்ணி அந்த வண்டியில என்ன போகுது, எவ்வளவு வெயிட் போகுது, எவ்வளவு டன்னேஜ் போகுன்றத ஆய்வு செஞ்சு பர்மிஷன் இல்லாத பட்சத்துல அந்த லாரிக்கு சீல் வச்சு கைது பண்றாங்க. இது வெறும் ஆரம்ப ஜோரா மட்டும் இல்லாம யார் யார் இல்லீகல் மைன்ஸை நடத்துறாங்க, யார் யார் கிரானைட்டை கடத்துறாங்க, இவங்களை எல்லாம் தொடர்ச்சியா இந்த அரசு கண்காணித்து சரியான முறையில தமிழகத்தினுடைய கனிம வளங்களை காப்பாற்றுவாரா இந்த பிரபு?